மங்களங்கள் பொங்கும் திருத்தலமாம் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் நகரமே கடந்த சில நாட்களாக விழா கோலம் பூண்டிருந்தது. அன்னை ஸ்ரீ லட்சுமி அம்மனின் அருளாசியுடன் ஊர் பொதுமக்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும் மிகச் சிறப்பாக நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா ஒரு மாபெரும் ஆன்மீக திருவிழாவாக அமைந்தது. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராஜினி நமோஸ்துதே யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸை 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 நமோ நமஹ. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் முன்னிலையில் ஜனவரி 23 அன்று நடைபெற்ற அந்த புனித நீராட்டு விழாவின் நெகிழ்ச்சியான தருணங்களை இன்று நாம் மீண்டும் நினைவு கூறுவோம். விழாவின் தொடக்கமாக ஜனவரி 21ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பணிகள் தொடங்கின. கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம் என அடுத்தடுத்த நாட்களில் வேத மந்திரங்கள் முழங்க ஊரே பக்தி மனம் வீசியது. அஷ்டலட்சுமி ஹோமத்தின் போது எழுந்த அந்த தூய புகை ஊரின் காற்று மண்டலத்தையே புனிதமாக்கியது போல ஒரு உணர்வை தந்தது. 2ஆம் மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகளின் போது திரண்டிருந்த பக்தர்களின் கூட்டம் அன்னையின் மீதான அவர்களின் மாறாத பக்தியை பறைசாற்றியது. எங்களது செங்குன்று பகுதியிலே எழுந்தருளிய லட்சுமி அம்மன் திருக்கோயிலிலே கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பமாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்திலே பங்கு பெற்ற கிராம பொதுமக்கள், 1000 வைசிய பேரி செட்டியார்களுடைய அமைப்பு, 1000 வைசிய பேரி செட்டியார்களுடைய இளைஞர்களுடைய அமைப்பு, இந்த பகுதியில் உள்ள மக்கள், வியாபார பெருங்குடி மக்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருக்கின்றார்கள். விழாவின் முக்கிய நாளான ஜனவரி 23 வெள்ளிக்கிழமை காலை அந்த புண்ணிய தருணத்திற்காக ஆயிரக்கணக்கான கண்கள் காத்திருந்தன. சரியாக 10 மணி அளவில் வேத மந்திரங்கள் மற்றும் மங்கள வாத்தியங்கள் முழங்க விமான ராஜகோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சாஸ்திரத்திலே சொல்லுவார்கள், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அந்த கிராமம் சுபிக்ஷமாக இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த சாஸ்திரத்திலே குறிப்பிட்டவாறு நம்முடைய ஆலய நிர்வாகிகள் சாஸ்திரத்திலே எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி பிரம்மாண்டமாக முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இந்த மகா கும்பாபிஷேகத்தை பிரம்மாண்டமான முறையிலே நடத்தினார்கள். இந்த கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு 12 ஆண்டுகள் ஆலயத்தை சுற்றி வழிபட்ட பலன் அந்த ஒரு நிமிடத்திலே நமக்கு கிடைத்தது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதற்கு இணங்க அந்த தருணத்தில் கூடியிருந்த மக்கள் அனைவரும் கரவொலி எழுப்பியும் பக்தி முழக்கமிட்டும் அன்னையை வழிபட்ட அந்த வினாடி விவரிக்க முடியாத ஆன்மீக அனுபவம். எல்லா இடத்திலும் அம்பாள் அமர்ந்திருப்பாள், இங்கே மட்டும்தான் அம்பாள் மகாலட்சுமி நின்று கொண்டிருப்பாள். எந்த ஒரு இடத்திலே திருப்பதி திருச்சானூர்ல பத்மாவதி தாயார் பார்த்தீர்களா, அம்பாள் அங்க அமர்ந்திருப்பாள் சதுர்புஜத்தோடு. ஆனால் இங்க மட்டும்தான், இந்த நம்முடைய பகுதியிலே, நம்முடைய தமிழ்நாட்டிலே இங்க மட்டும்தான் அம்பாள் நின்ற கோலத்திலே மகாலட்சுமி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள். 2 கையிலே பட்பத்தையும் அபய வரதத்தோடு வரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லோருத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட அம்பிகைக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை அடுத்து மூலஸ்தான ஸ்ரீ லட்சுமி அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அன்றைய தினம் அன்னை விசேஷ அலங்காரத்தில் ஜொலித்த காட்சி காண்போர் கண்களை குளிரச் செய்தது. வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் முறையான வரிசை அமைப்பில் அம்மனின் தரிசனம் கிடைத்தது. விழாவின் மற்றொரு சிறப்பம்சமாக பசிப்பிணி போக்கும் அன்னதானமும் ஊர் பொதுமக்களால் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நம்முடைய ஆலய நிர்வாகிகள் சுமார் ஒரு 1500 நபர்களுக்கு அறுசுவை வடபாயசத்தோடு மகா அன்னதானமாகப்பட்டது ஏற்பாடு செய்யப்பட்டு
ஒரு பக்கத்திலே அன்னதானமாகப்பட்டது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா நிகழ்ச்சியும் வழிபாடும் அம்பிகைக்கு சீரும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது. இந்த மகா கும்பாபிஷேக விழா இவ்வளவு நேர்த்தியாக நடைபெற காரணமான செங்குன்றம் கிராம பொதுமக்கள், விழா குழுவினர், தன்னார்வலர்கள் மற்றும் காவல்துறை என அனைவருக்கும் நமது நன்றிகள். நம்முடைய ஆலய விழா குழுவினர்களுடைய சார்பாகவும் அனைத்து அன்பர்களுடைய சார்பாகவும் பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த இடத்திலே அம்பாளை அனைவரும் வணங்குகிறோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. தற்போது கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 48 நாட்கள் மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. இப்போதும் தினமும் அம்மன் விசேஷ அலங்காரத்தில் அருள் பாலித்து வருகிறார். வாய்ப்புள்ள பக்தர்கள் அனைவரும் செங்குன்றம் ஸ்ரீ லக்ஷ்மி அம்மனை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல அன்னை அருள்மிகு ஸ்ரீ ஆதி பராசக்தி அருளரசி நம்முடைய செங்குன்றம் 18 பட்டி கிராமத்திற்கும் கிராம தேவதையாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி அம்பிகையினுடைய ஆலய புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அட்டவந்தன மகா கும்பாபிஷேக வைபவமாகப்பட்டது மிகவும் சீரும் சிறப்பான முறையிலே பிரம்மாண்டமாக நம்முடைய ஆலய நிர்வாகத்தினுடைய சார்பாகவும் கிராம பொதுமக்களுடைய சார்பாகவும் மகா கும்பாபிஷேக வைபவம் மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே நடைபெற்றது. எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று லட்சுமி அம்மனுடைய அருளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ அம்மனை வணங்கி உங்களை எல்லாம் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.